ஐஸ்வர்யா நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. கௌதமும் படுத்துக்கிட்டே இருக்காரு. எழுந்து பார்க்குறாரு. ஆனா சரியா தூக்கமே வரல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ யாரோ கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள கடகடன்னு அப்படியே போத்திட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. கோடீஸ்வரி வராங்க. வந்தோடனே ஐஸ்வர்யா எழுந்துருமா இந்தாம்மா அந்த காஃபி குடி அப்படின்னு சொல்றாங்க. சரி குடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை ரொம்ப அசந்து தூங்குறாரு போல அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. அவர் தூங்கலாம் இல்லைம்மா, அவர் நடிக்கிறாரு. அவர் இவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துருந்தாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, அவரை பார்த்தா ஏதோ நல்லா தூங்குற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்கம்மா. வாமா, அவரு சரியானவருமா, அவரு எல்லாமே வேணும்னு பண்ணுறாரு. ஒவ்வொருத்தவங்க பொண்டாட்டி எப்படிலாம் பார்த்துப்பாங்க, இவர் எப்படிலாம் நடிக்கிறாரு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி வா, நான் அதுக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சார்ஜர்லேருந்து ஒன்று சொருவி அப்படியே பின்னெல்லாம் பண்ணுறாங்க. என்னம்மா பண்ணுற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, இந்த சார்ஜரில் சின்னதாக ஒரு ஷாக் வச்சுருக்கேன். அந்த ஷாக் அடிக்கும்போது நீ வந்துட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சூப்பர்மா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன், இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ்வர்யா ஒரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஐயோ என்னடி இவ்வளோ பெரிய கட்டை எடுத்துகிட்டு வர, பின்ன 2 அடி அடித்தாதாம்மா அவர்லாம் அடங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நில்லே, அவர் வருவார், சார்ஜர் போடுவார், ஷாக் அடிக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்க்குறாரு, சார்ஜ் போடலான்னு வராரு. 80% இருக்குது, எதுக்கு இப்போ சார்ஜர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டார். என்னடி சார்ஜர் போடுவார் சொன்னேன், அதுக்குள்ளே அவர் போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படிதாம்மா லூசு மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாருமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மகா வராங்க. வந்தவொடனே சரி சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க. அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே ஃபேஸ் ஆடிட்டே இருக்குது. அப்படியே சூர்யா பார்க்குறாரு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு. மேலேயே சூர்யாவும் விழுந்துட்டார். விழுந்துட்டு அப்படியே 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக நீ போயிட்டு அங்கே ஷாக் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்டுட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கோடீஸ்வரி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாரு, என்னை எதுக்காக கீழே விழ வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள், நான் தான் கீழே படுத்துட்ருக்கேன், நீங்கள் என் மேலே படுத்துட்ருக்கீங்க, கொஞ்சம் எழுந்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தெரியல, சார்ஜ் போட்டேன், திடீர்னு அப்படியே ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு மகா சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிளம்புறாரு. என்ன அஜய், என்ன அனாமிகாவை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்டுட்ருக்காரு. அப்போ விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பத்திரிக்கை வந்திருக்கு வாட்ஸ்அப்பில், நல்லா இருக்கான்னு பாருங்கள் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு போய் தாத்தா பாட்டி 2 பேர்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அஜய் காட்டுறாரு. சூப்பராக இருக்குது பத்திரிக்கை, நல்லா இருக்குது, மாடல் எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி உனக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. என்ன தெரியுமா, உனக்கு நான் ஒரு பொறுப்பு தரப்போகிறேன், நீ நல்லா அந்த பிரான்ச்சஸ் இந்த பிரான்ச் எல்லாமே நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன என் பையனுக்கு மட்டும் எந்த பொறுப்புமே தர மாட்டேங்க, அவன் மட்டும் எம்ப்ளாயாகவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான், டிசைன் வரைஞ்சுன்னு பொய் சொல்லியிருக்கான், எதை கொடுத்தாலும் நஷ்டமாக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சூர்யா. ஆமாம், உன் பையன் எதை தான் கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு, என் பையனுக்கும் ஒழுங்காக ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவனுக்கு எப்போ வந்துட்டு ஒரு பொறுப்பு வருதோ அப்போ தான் எல்லாமே கிடைக்கும், நீங்கள் கேட்டாலாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சித்ராதேவி கௌதம் 2 பேரும்